பிரபல விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா நல்கரி அவர்கள் இப்போ இரண்டாவதாக திருமணம் பண்ணியிருக்காங்க. வசி அப்படின்றவர் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேட்டிகளில் பிரியங்கா அவர்களுடைய அம்மாவும் சரி, பிரியங்காவும் சரி, எப்படியாவது அவங்களுடைய அம்மா இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசைக்காக எனக்கு ஏற்ற மாதிரியாக ஒருத்தர் வந்தால் நிச்சயமாக நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. 2016 பிரவீன் அப்படின்றவரை திருமணம் பண்ணாங்க. இவர் தான் பிரியங்கா அவர்கள் விஜய் டிவியில் நுழைய காரணம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2022 கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. அதை தாண்டி நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துருந்தாங்க பிரியங்கா. அதற்கப்புறமாக தான் வசி அப்படின்றவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கு. நிறைய பேசியிருக்காங்க. ஒன்றாக இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் வந்திருக்காங்க. சமீபத்தில் கூட பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருந்தார். அதாவது அவங்களுக்கு இது வந்து 3வது கணவர் அப்படின்னு, ஏதாவது சர்ச்சையான கருத்துக்களை சொல்கிறதுல அதில் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அவர் இப்போ பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இன்னும் வைரலாக பரவ ஆரம்பிச்சது. விஜய் டிவி பிரபலங்கள், அதற்கப்புறமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ஆங்கர்ஸு, அதற்கப்புறம் நடிகர்கள்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரிசப்ஷனில் கலந்துட்டுருக்காங்க. அப்போ தான் பிரியங்கா அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்களாம். என்னென்னா, தங்களுடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு தன்னுடைய திருமண வரவேற்புலையும் சரி, திருமணத்துலையும் சரி என்ன சாப்பாடு போட்டாங்களோ, எப்படி வந்து நடிகர் நடிகைகள் அவங்களுடைய விருந்தினர்கள் எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடை தான் சாப்பிடணும், மீந்து போனதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதற்கு ஆட்களை தனியாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி அதை பண்ண வச்சுருந்தாங்களாம். எத்தனையோ பேர் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கீழே போடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க மற்றவர்களுக்கு அது உதவும், அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அதே சாப்பாடு அங்கே போகணும் அப்படின்னு அவங்க யோசித்தது மிகப்பெரிய அளவில் ஹைலைட்டாக இருக்குது. இது இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் கூட பிரியங்கா அவர்கள் யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு. அவங்களுக்கு குழந்தைனா ரொம்பவே பிடிக்குமா, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரியங்கா அவர்கள் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிரியங்கா நல்கரி அவர்கள் இப்போ 2வது திருமணம் பண்ணியிருக்கிறவர் வயதானவர்னு பல கமெண்ட்டுகள் வந்தாலும், என்னுடைய கணவருக்கு ஒன்றும் வயது அதிகமானவர் கிடையாது, எனக்கு மட்டும் என்ன ஸ்வீட் 16 கிடையாதுல்ல, நானும் வந்து ஒரு 30 வயதை கடந்த பெண் தானே, வயது அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்மளுடைய மனதை யார் நல்லா பார்த்துக்குவா, நம்மளை யார் நல்லா கவனிச்சுக்குவா அப்படின்ற அக்கறையும் அன்பும் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக பிரியங்கா அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தன்னுடைய முதல் திருமண வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அதனால் தயவுசெய்து யாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் கூட பரவாயில்ல, கஷ்டப்படுத்தி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க பிரியங்கா அவர்கள். அவங்க பேசியிருந்த அந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யாராக இருந்தாலும் தன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நபரை தான் திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் ஏற்கனவே அனுபவப்பட்டு அடிப்பட்டவங்க சொல்லும்போது இன்னும் ரொம்ப அவங்க ஜாக்கிரதையாக தான் செலக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.